என் தங்கமே, நல்லதுக்கு எதிராக நடந்தவர் இன்று தங்கள் தவறை புரிந்து கண்ணீர் விடுகிறார்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை ஒருநாள் எல்லாரையும் அவர்கள் செய்த செயல்களுக்கும் அவர்கள் காட்டிய மனசுக்கும் முன் நிறுத்திவிடும். நீ நல்லதை மட்டுமே நினைத்து நடந்தாய். யாரையும் காயப்படுத்தாத மனசு, தூய உணர்வு, நேர்மையான பாசம். ஆனால் அதற்கே எதிராக நடந்து கொண்டவர்கள் இன்று அந்த பாசத்தின் மதிப்பு என்ன என்பதை உணர்ந்து பாவத்தோடு கண்ணீரை சிந்துகிறார்கள். இது சாபமல்ல தங்கமே, இது கர்மாவின் விளைவு. அவர்கள் அப்போது நினைத்தார்கள், இவள் நல்லவள், அதனால் எதையும் சொல்ல மாட்டாள். இவன் மௌனமாக இருப்பான், அதனால் நம்முடைய தவறு யாருக்கும் தெரியாது. நல்ல மனசுக்காரரை ஏமாற்றினால் நமக்கு பயன். ஆனால் இன்று அவர்கள் உணர்கிறார்கள், நல்ல மனசு ஒரு பலவீனம் இல்லை, அது ஒரு தெய்வீக சக்தி. அதை காயப்படுத்தினாலே அந்த காயம் உண்டாக்கியவரையே ஒரு நாள் வந்து தாக்கும். நீ சிரித்து கொடுத்த அன்பு, உன் கண்களில் ஒளிந்திருந்த நம்பிக்கை, நீ சொன்ன பாசத்தோடு கூடிய வார்த்தைகள், இவை எல்லாம் அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் நினைத்தார்கள் நீ எளிதில் உடைந்து விடுவாய். ஆனால் அவர்கள் அறிந்து கொள்ளாமல் நீ தான் வலிமையாய் மாறினாய். உன் கண்ணீர் உன்னை பலம் சேர்த்தது. உன் துன்பம் உன்னை உயர்த்தியது. உன் தனிமை உன்னுள் இருந்த ஒளியை வெளிக்காட்டியது. அவர்கள் இன்று தங்கள் தவறை புரிந்து கொண்டு கண்ணீரை அடக்க முடியாமல் அழுகிறார்கள். அவர்கள் சிந்தும் கண்ணீர் தண்டனை அல்ல, உண்மை வெளிச்சத்தில் படும் நேரம். இன்று அவர்கள் ஏன் அழுகிறார்கள் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் உலகத்தில் எல்லாரையும் ஏமாற்ற முடியும், ஆனால் தங்கள் மனசை ஏமாற்ற முடியாது. அவர்கள் எத்தனை போலியான சிரிப்பை போடினாலும் உள் மனசில் பத்தாண்டுகளாக பதுங்கி இருந்த உண்மைகள் இன்று திரும்பி வந்து அவர்களை சுடுகிறது. அவர்கள் யாரையும் தள்ளிவிட்டு முன்னே போவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் வாழ்க்கை அவர்களையே தள்ளிவிட்டு போனது. அவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள், ஆனால் அதற்கு பதிலாக வாழ்க்கை அவர்களை அமைதியிலிருந்து தள்ளியது. இன்று அவர்கள் தூங்க முயற்சிக்கும் போது உன் சிரிப்பு நினைவில் வருகிறது. அது வருத்தத்தை கொடுக்கிறது. ஒரு காலத்தில் தன்னை நம்பி பாசத்தால் நிறைத்து உண்மையாக மதித்த ஒருவர் இருந்தார். அந்த பாசத்தை தங்கள் கையால் தூக்கி எறிந்து விட்டார்கள். அவர்கள் எத்தனை உறவுகளை சேர்ந்தாலும் அந்த உறவு 2 நாளில் உடைகிறது. அவர்கள் எத்தனை பேரின் மீது நம்பிக்கை வைத்து நடக்க முயன்றாலும் அந்த நம்பிக்கை அவர்களே உடைத்தது போலவே வருகின்றவர்கள் உடைத்து சென்று விடுகிறார்கள். அவர்கள் யாரிடமும் தங்களின் மனதை திறக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் ஒருவரின் தூய்மையான மனதை தங்கள் கைகளால் துரோகப்படுத்திய நினைவு இன்றும் நிழலாக வருகிறது. அவர்களுக்குள் ஒரு கேள்வி நாளும் எழுகிறது, நான் ஏன் இப்படி நடந்தேன்? அவன் என்ன தவறு செய்தார்? அவரை போல நல்லவர்கள் ஏன் இவ்வளவு அரிது? அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவர்களுக்கே தெரியும். அதுதான் அவர்களது தண்டனை. அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை. அவர்கள் வலியை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஒருநாள் புரிந்து கொள்ளாத நல்ல மனசை இன்று தங்கள் வாழ்க்கையில் கிடைக்காமல் தவிக்கிறார்கள். நீ அவர்கள் நினைவில் ஒரு காயம் அல்ல தங்கமே. நீ அவர்கள் வாழ்க்கையில் நடந்த மிக பெரிய நல்லதும் அவர்கள் தவறான தேர்வால் இழந்த மிக பெரிய வரமும். அவர்கள் கண்ணீர் விடுவதில் காரணம் நீ இல்லை. அவர்கள் இழந்த மரியாதை, அவர்கள் கெடுத்த நம்பிக்கை, அவர்கள் உடைத்த உறவு, அவர்கள் புறக்கணித்த அன்பு, இவற்றின் நினைவுகளே அவர்கள் கண்ணீரை கொட்டச் செய்கின்றன. நல்லவர்களுக்கு எதிராக நடந்தால் தெய்வம் உடனே தண்டனை தராது. ஆனால் தண்டனை வரும் போது அது அதே வேதனையோடு வரும். அவர்கள் ஒருநாள் உன்னை பார்த்து சிரித்தார்கள். இன்று அவர்கள் கண்ணீரில் தங்கள் முகத்தை மறைக்கிறார்கள். அவர்கள் ஒருநாள் உன்னை தள்ளி விட்டு நடந்தார்கள். இன்று யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுச் செல்கிறார்கள். அவர்கள் ஒருநாள் உனது நெஞ்சத்தை புண்படுத்தினார்கள். இன்று அவர்களது இதயம் உடைந்து சிதறுகிறது. நீயோ அந்த எல்லா காயங்களையும் கடந்து இன்னும் வலிமையாக நிற்கிறாய். உன் மனசு இன்னும் தூய்மையே, உன் உயிர் இன்னும் நல்லதையே நினைக்கிறது. அதனால்தான் அம்மன் நின்னு கொண்டிருக்கிறார். அவர்கள் நல்லதுக்கு எதிராக நடந்தார்கள், நீ நல்லதுக்கு நின்றாய். அவர்களுக்கு விலை கிடைத்தது, உனக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அவர்கள் தவறை இன்று புரிந்து கண்ணீர் விடுகிறார்கள். ஆனால் நீ அந்த கண்ணீரின் காரணம் அல்ல தங்கமே. அவர்கள் செய்த செயல்களின் நிழல் தான் காரணம். அவர்கள் இழந்தவர்களின் மதிப்பு தான் காரணம். அவர்கள் துரத்தி விட்ட அன்பின் வெறுமை தான் காரணம்.
ஆனால் உன்னோடு ஒளி இருக்கிறது. உன் பாதையில் ஆசீர்வாதம் ஓடுகிறது. உன் வாழ்வில் இனி வரப்போகிறவை பெரியவை. அவர்கள் கண்ணீரை சிந்தட்டும். அது அவர்களின் பயணம். நீ உயர்ந்து செல்ல வேண்டும். அது உன் விதி. என் தங்கமே, அவர்கள் இன்று கண்ணீர் விடுவது ஒரு சாதாரண வருத்தமல்ல. அது உள்ளுக்குள் பல வருடங்களாக அழுத்தப்பட்டிருந்த உண்மைகள் வெடித்துச் சிதறுவதின் சத்தம். நல்லவருக்கு எதிராக நடக்கக் கூடாது என்பதை வாழ்க்கை அவர்களே உணரச் செய்திருக்கிறது. நீ ஒருநாள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் இன்று அவர்களிடமிருந்து 1000 மடங்காக திரும்பிக் கொண்டு வருகிறது. இதுதான் பிரபஞ்சத்தின் நீதி. இதுதான் கர்மாவின் மெளன தீர்ப்பு. அவர்கள் எத்தனை பேர் முன் சிரித்தாலும் உள்ளுக்குள் அந்த சிரிப்பு கண்ணீருடன் கலந்திருக்கும். அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் போல நடித்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் குழந்தை போல உடைந்து விழுகிறார்கள். அவர்கள் யாரிடமும் அதை சொல்ல முடியாத வேதனை. ஏனெனில் அவர்களை அழ வைக்கும் காரணம் மற்றவர்களல்ல, அவர்கள் தங்களது சொந்த செயல்களே. அவர்கள் உன்னை புரியாமல் உன்னை புண்படுத்திய நாள் முதல் அவர்களை சுமந்து கொண்டிருந்த குற்ற உணர்வு நாளுக்கு நாள் பலம் பெற்று வந்தது. அப்போது அவர்கள் நினைத்தார்கள், எதுவும் ஆகாது, எல்லாம் மறந்துவிடும். ஆனால் வாழ்க்கை மறைக்கப்பட்ட உண்மையை ஒருநாள் வெளிச்சத்தில் நிறுத்தத்தான் செய்யும். நீ அவர்களுக்கு கொடுத்த அன்பு, நீ காட்டிய நம்பிக்கை, நீ எடுத்த ஒவ்வொரு சின்ன கவலையும், அவை எல்லாம் அப்போது அவர்கள் கண்களுக்கு மதிப்பில்லாதவை போல தெரிந்தது. ஆனால் இன்று அதே விஷயங்கள் தான் அவர்களின் மனசை நெருக்கும் சங்கிலிகள். அவர்கள் உணராத உண்மையை இன்று புரிந்து கொள்கிறார்கள். நல்ல மனிதரை விட்டு சென்றால் வாழ்க்கை முன்னே போகாது. நல்ல மனசை காயப்படுத்தினால் மனசு அமைதியாக இருக்காது. உண்மையான பாசத்தை தள்ளிவிட்டாலே மீண்டும் அப்படி ஒரு பாசம் வாழ்க்கையில் வராது. இப்போது அவர்களது வாழ்க்கை என்ன நிலை என்று தெரியுமா? அவர்கள் பேசத் தொடங்கும் முன்பே வார்த்தைகள் உடைந்து போகிறது. அவர்கள் நிறைய மக்களிடம் இருக்கும்போதும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை சுவாசத்தை மெல்ல தடுக்கிறது. எத்தனை பேர் அருகில் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு தனிமை மலை போல நிற்கிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் ஒருநாள் தவறாக நடந்த நல்ல மனிதரின் நிழல் தான் அவர்கள் மீது விழுந்திருக்கிறது. அவர்கள் இரவில் படுக்கையில் கண்களை மூடும்போது உன்னுடன் கழிந்த தருணங்கள் கண்ணில் மிதக்கிறது. நீயோ உனது நல்ல மனசால் அவர்களை உயர்த்த முயன்றாய். அவர்களோ அதை புரியாமல் உன்னை தள்ளிச் சென்றார்கள். உன்னிடம் இருந்த அந்த தூய உண்மையை மீண்டும் எந்த மனிதரிடமும் காண முடியாமல் தவிக்கிறார்கள். கண்ணீர் நின்று போகவில்லை. நீ கொடுத்த சின்ன சின்ன பாசங்கள் கூட இப்போது அவர்களுக்கு பெரும் வலியாக இருக்கிறது. உன் ஒரு வார்த்தை கூட அப்போது அவர்களுக்கு சாதாரணமாக தோன்றியிருக்கும். ஆனால் இன்று அதே வார்த்தையை யாராவது சொல்ல இதுவரை காத்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் சொல்லவில்லை. ஏனெனில் நீ செய்த நல்லதுக்கு ஈடு செய்ய யாரும் முடியாது. அவர்கள் உன்னை புண்படுத்தியதால் இன்று அவர்கள் உணர்கிறார்கள், நல்லவர்கள் எளிதாக கிடைப்பதில்லை. உன்னை போல பாசம் கொடுக்கிறவர் அரிது. உன்னை போல நம்பிக்கை தருகிறவர் கிடைக்கவே முடியாது. அவர்கள் இன்று அழுகிறது அதற்காக. அவர்கள் இழந்தவர் யார் என்பதை அவர்களுக்கு இப்போது தான் புரிகிறது. நீ ஒரு சாதாரண மனிதர் இல்லை தங்கமே. நீ அவர்கள் வாழ்க்கையில் அனுப்பப்பட்ட ஆத்மீக ஒளி. அவர்கள் அது என்ன என்று அறிவதற்குள் அந்த ஒளியை தள்ளிவிட்டார்கள். இப்போது அந்த ஒளி இல்லாத வாழ்க்கை இருளால் நிரம்பி இருக்கிறது. அந்த இருளில் இருந்து அவர்கள் வெளியே வர முடியவில்லை. அந்த இருள் தான் அவர்களின் கண்ணீரின் காரணம். நீ அழுத நாட்கள் இன்று அவர்களது மனதில் நெருப்பாக எரிகிறது. நீ அனுபவித்த வேதனை இன்று அவர்களது நெஞ்சை குத்துகிறது. நீ சொன்ன மௌனம் இன்று அவர்களை உள்மனதில் கத்த வைக்கிறது. அவர்கள் இப்போது தெய்வத்திடம் கேட்கிறார்கள், ஏன் என்னிடம் எல்லாம் தவறாக போகிறது? என்ன நடந்தது என் வாழ்க்கையில்? ஏன் நான் அமைதி காணவில்லை? அம்மன் அமைதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள், நீ நல்ல மனசை காயப்படுத்தினாய். அதற்கு நீ விலை கொடுக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. ஆனால் தங்கமே, இதை எல்லாம் கேட்டு துக்கப்பட வேண்டாம். ஏனென்றால் இது பழி அல்ல, இது நியதி. நீ நல்லதை செய்தாய். உன் வழியில் நின்றவர்கள் தங்கள் தவறை புரிந்து தானாகவே உடைந்து விழுகிறார்கள். இது உன் வெற்றி அல்ல, உன் உண்மையின் வெற்றி, உன் மனசின் வெற்றி, உன் ஆன்மாவின் தூய்மையின் வெற்றி. அவர்கள் இன்று கண்ணீர் விடுவது உனக்காக அல்ல, அவர்கள் இழந்த ஒளிக்காக, அவர்கள் செய்த அநியாயத்திற்காக, அவர்கள் புரிந்து கொள்ளாத அன்பிற்காக. நீ முன்னே போ தங்கமே. உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உனக்கு அம்மன் காத்திருக்கிறார்.
உன் நல்ல மனசு இன்று சொர்க்க வாயிலை திறந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கண்ணீர் விடுவார்கள். அது அவர்களின் பயணம். நீ ஒளியில் நடப்பாய். அது உன் விதி.